8வது மாடியிலிருந்து தவறி விழுந்த சிறுவன் தலை சிதறி பலி. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பெற்றோருடைய கவனக்குறைவாக இருக்கலாம். இன்னொன்று, முன்னெல்லாம் நம்ம வீடு கட்டும் பொழுது கதவாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், சேஃப்டிக்காக குறுக்க நெருக்க கம்பிகளை வச்சு வீடு கட்டுவோம். ஆனால் இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, நாகரிக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடு பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கணும், ஜன்னல் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜன்னல் வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்லைடிங் டோர் வச்சு அந்த ஜன்னல் வைக்கிறதுனால பெற்றவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்காக இருக்கட்டும், யாருக்குமே இது சேஃப்டி கிடையாது. நம்ம கம்பி வச்ச ஜன்னலோட வீடு கட்டும் பொழுது திருட்டு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். திருடங்க வந்தால் கூட அந்த ஜன்னல் கம்பியை உடைச்சிட்டு வரணும், அதை பல பேரால் உடைக்க முடியாது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம நம்பிக்கையாக நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் இப்போது ஒரு கல் எடுத்து அடித்தோம்னா அந்த ஸ்லைடிங் கண்ணாடி வந்து உடஞ்சிரும். ஈஸியாக திருட வந்து உள்ளே வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்மளும் ஜன்னல் ஓரத்தில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், ஃபோன் ஏதோ தவறி கீழே விழுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் விழுந்தது மெயின் ஃபுல்லாக ஃபோன் மேலே போயிடுமோ இல்லையா, நம்ம எட்டி பார்த்தோம்னாலோ இல்லை ஃபோன் எடுக்க முயற்சி பண்ணாலோ கீழே விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் டக்குன்னு எட்டி பார்த்து கீழே விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதிரி பெரியவங்களே கவனக்குறைவாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து சேஃப்டியாக இருப்பாங்க, எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. அதனால் நீங்கள் அழகாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுமானங்கள் கட்டுறதை விட நமக்கு பாதுகாப்பு எது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எது அப்படின்றத மெயினில் வச்சு வீடு கட்டுங்க. இதை மாதிரி நம்ம இழப்புகளை நிறைய சந்திச்சுட்டு வரோம். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு வயசான ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இந்த ஸ்லைடிங் ஜன்னலில் எட்டி பார்த்து கீழே விழுந்து தலை சிதறி பலியான சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் வரதுனால நம்ம வந்து இனிமேல் பாதுகாப்பாக எப்படி ஜன்னல் வைக்கணும், எப்படி வீடு கட்டணும் அப்படின்றத கையாளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பல தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஊட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த குழந்தைங்களை அந்த வேடிக்கை ரோட்டை காட்டிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு தெரியாது, நம்ம தவுனனாலோ ஜம்ப் பண்ணனாலோ கீழே விழுந்துடும் அப்படின்றது தெரியாது. இவங்களும் வந்து ரொம்ப இறுக்கமெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது குழந்தைங்க தப்பி போய் கீழே விழுந்துடும் அப்படின்லாம் தெரியாது. அதனால் நம்ம அப்படி குழந்தைங்கள சேஃப்டி இல்லாமல் வச்சுக்கிட்டு அந்த ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டும் பொழுது குழந்தைகள் எகிரி கீழே விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உள்ள பொருளை பாதுகாப்பதை போல் நம்ம உயிர்களையும் நம் குழந்தைகளின் உயிர்களையும் நம்ம சேஃப்டியாக பாதுகாக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன வழியோ அதை வழிவகை பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு இழப்பு இனிமேல் வந்து நம்ம வீடுகளில் நம் உறவுகளின் இல்லங்களில் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழிவகை பண்ணணுமோ அதை பாருங்கள். ஸ்டைலை விட நமக்கு சேஃப்டி முக்கியம். நீங்கள் சேஃப்டியை பாருங்கள். இன்றைக்கி அந்த பையனுடைய வயசு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். லபே திபேன்னு கத்தினா மட்டும் அந்த உயிர் வந்துருமா? வராது. அதனால் அந்த பையனை இழந்த அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொண்டு இதுக்கப்புறம் நீங்கள் பாதுகாப்பாக சேஃப்டியான ஜன்னல்களையோ கதவுகளையோ அமைத்து வீடு கட்ட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை.